நம்ம வெளியே போகும்போது நிறைய கட்டிடங்களை பார்க்குறோம். சில கட்டிடங்கள் ரொம்ப அழகா இருக்கு. அந்த அழகான கட்டிடங்கள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா இந்த காலத்தோட டெக்னாலஜி எதுவுமே இல்லாம அந்த காலத்துல இதை விட பெஸ்டான கட்டிடங்களை கட்டியிருக்காங்க. அப்படி கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் தான் ஸ்டோன்ஹெஞ்ச் கற்கள். அந்த ஸ்டோன்ஹெஞ்ச் கற்கள் இப்போ வரைக்குமே யாரால கட்டப்பட்டது, எப்படி கட்டப்பட்டதுன்னு யாருக்குமே தெரியல. இந்த ஸ்டோன்ஹெஞ்ச் கற்கள் சுமார் 5000 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டதா சொல்றாங்க. இந்த காலகட்டத்துல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற வெறும் கற்களா மட்டும் அந்த கற்களை நிறைய பேர் பாக்குறாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல விஞ்ஞான அறிவும் தெய்வ வழிபாடும் கலந்து கட்டப்பட்ட ஒரு மாபெரும் ஆச்சரியமா அந்த கற்கள் இருந்திருக்கு. இந்த கற்கள் எங்க இருக்குன்னா இங்கிலாந்துல வில்ச்சருங்கிற இடத்துல இந்த கற்கள் இருக்கு. இப்படி கட்டப்பட்ட இந்த கற்கள் ஒரே ஒரு கல்லுக்கு 25 டன் வெயிட் இருக்குன்னு சொல்றாங்க. இதில் இருக்கிற சில கற்கள் அங்கிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பாறைகளும் மலைகளில் இருந்தும் கொண்டு வந்ததா சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவ்வளோ டன் வெயிட் இருக்க அந்த கற்களை இந்த காலத்துல நம்ம எங்கேயாவது மூவ் பண்ணோம்னா நமக்கு ஜேசிபி, கிரெயின் இந்த மாதிரி நிறைய இயந்திரங்கள் தேவைப்படுது. அந்த காலத்துல இது எதுவுமே இல்லாம அவ்வளோ டன் வெயிட் இருக்கிற அந்த கற்களை எப்படி அங்க கொண்டு வந்தாங்க? எதுக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த கற்களை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பை அவங்க கட்டணும்? சிலர் சொல்றாங்க இது ஒரு பிணக்குழியா இருந்திருக்கும் அப்படின்னு. எதனாலனா அந்த இடத்துல நிறைய மனித எலும்புகள் கிடைச்சதா சொல்றாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த கற்களை அந்த காலத்தோட கேலண்டரா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதனாலனா ஜூன் 21 சன்ரைஸ் அங்க இருக்கிற ஒரு பெரிய கல்லுக்கு மேல சரியா தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அந்த காலத்தோட கேலண்டரா இதை கருதி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்துல வட்டம், கல், சூரியன் இது எல்லாமே அவங்க ஒரு மேஜிக்கா பார்த்திருக்காங்க. அதனால இது ஒரு தெய்வ வழிபாட்டு மையமா அவங்க கருதி இருப்பாங்க. அதுக்காக தான் இது கட்டப்பட்டது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு ஏலியன்ஸ் போற இடமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான சரியான ஆதாரங்கள் எதுவுமே இப்போ வரைக்குமே யாருக்குமே கிடைக்கல. இந்த கற்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சர்ல யாரால கட்ட முடிஞ்சது? அந்த காலகட்டத்துல அப்படி ஒரு ஆர்கிடெக்சர் இருந்துச்சா அப்படின்னு என்ன கேட்டா நான் கண்டிப்பா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். அப்படி ஒரு ஆர்கிடெக்சர் இல்லாம அவங்களால அப்பேற்பட்ட கட்டிடங்களை கட்டவே முடியாது. இப்ப இருக்க சயின்டிஸ்ட்னால கூட அப்ப கட்டப்பட்ட இந்த கட்டிடங்களை பத்தி ஒரு தெளிவான ஆதாரங்கள் எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியல. நிறைய சயின்டிஸ்ட், ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு எனர்ஜி ஸ்பாட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கற்கள் இருக்கிற இடத்துல ஒரு தனித்துவமான எனர்ஜி வெளிப்படுதுன்னு அவங்க சொல்றாங்க. சுமார் 5000 வருடங்களுக்கு முன்பு அது கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. அது எதுக்காக கட்டப்பட்டது, யாருக்காக கட்டப்பட்டது, அவ்வளோ டன் வெயிட் இருக்கிற அந்த கற்கள் எப்படி அவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க, இதை பத்தி இப்போ வரைக்குமே யாருக்குமே சரியான ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கல. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க தி மாகிஸ்.